சார் போகும்போது அதுலயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா எனக்கு என்ன தெரியும் கேளுடா. நம்ம ஏறின பெட்டி இது இல்ல, நம்ம ஏறின பெட்டியில தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறேன் ரன்னிங்ல. அடங்கொம்மால பேசஞ்சர் ட்ரெயின் எந்த பெட்டியில வேணாலும் ஏறி இருக்கலாம். அந்த யோசனையே வரல இந்த டைம்ல எனக்கு. ஓடி போய் ஏறப்ப கூட நியாயமா இருக்கணும். நம்ம எதுக்கு ரிசர்வ் பண்ணோம்? ஐயோ ஐயோ, இதுல போனவங்களுக்கு வேற டாட்டா காட்டிருக்கீங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அந்த பொண்ணு கூப்பிடுது, அந்த பொண்ணு சரி, அந்த பொண்ணு வேலைக்கு போற பொண்ணு, ரைட்மா போயிட்டு டாடா அப்படிங்கிற மாதிரி நான் என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் என் முடிய பிடிச்சி தலை வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவா. அவங்க அப்பாவை காமிச்சு விட்டுருவேன். அந்த கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. ரொம்ப நேரம் வாரிட்டே இருந்தா அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. கடைக்கு போசனா அவசரத்துல ஜடையோடய போயிட்டாருங்க சார். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, எங்க கடை போன வரைக்கும் கூட உங்களுக்கு யார் சொல்லல? போன மனுஷோட சொல்லவே இல்லைங்களா? எல்லாம் பார்த்துட்டு நல்ல வேளை கிளம்பி ஆபீஸ் போகாமட்டீங்களே, அது வரைக்கும் ஓகே. குடுப்பா இது. நீங்க போயிட்டு ரிட்டர்ன் வரையில உங்க பொண்டாட்டி இது யாரோட ஜடை உன் தலையில இருக்கேன்னு கேட்டு வேற பிரச்சனை வந்திருக்கும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்க